Hey guys, இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஒரு புது மொபைல், புது கம்பெனியும் கூட. இப்ப மிட் ரேஞ்ச் மொபைல்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க IQooல இருந்து. ஆமா, இந்த IQooட IQoo மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா IQoo_Z3 அப்படின்ற நேம்ல வந்திருக்கிற மொபைல். உண்மையா எதிர்பார்த்த பிரைஸை விட இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு கம்மி பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ்ல இந்த மொபைல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த மொபைலை எதிர்பார்க்காத பிரைஸ்ல கொண்டு வந்தது மட்டும் இல்லாம வேற லெவல் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்பவே இந்த மொபைலை நீங்க வாங்க முடியும். ஸோ ஆஃபரை யூஸ் பண்ணிக்கணும், ஒரு நல்ல மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை நீங்க வாங்கிக்கலாம். இந்த மொபைல் எப்படி இருக்கு, அப்படி என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த மொபைல்ல டிஸ்பிளே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆமா, LCD டிஸ்பிளே தான் இருந்தாலும் 6.58 இன்ச்சஸ்க்கான 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு புது ப்ரொடக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட பில்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்ட் தான். ஆனா இந்த மொபைல் 8.5 mm கான திக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அதனால இது ஸ்லிம்மா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து கேமராஸ் பார்க்கும்போது இதுல ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. ஆமா, 64 MP கான மெயின் கேமரா. இந்த மெயின் கேமரா சாம்சங்கோட ISSL GW3 அப்படின்ற சென்சாரோட வருது. இது ஒரு லேட்டஸ்ட் சென்சார் f1.79 அப்படின்ற அபேச்சரோட கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 8 MP கான வைட் ஆங்கிள் 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப்போட இந்த மொபைலை கொண்டு வராங்க. சோ கேமரா செட்டப் பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. ரியல் லைஃப்ல இந்த பிரைசிங் கண்டிப்பா இந்த கேமரா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பஞ்ச் ஹோல் நாட்ச் இல்லாம இந்த டைம் டியூ டிராப் நாட்சோட கொண்டு வந்திருக்காங்க. 16 MP கான ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. சோ இது எல்லாம் பவர் பண்றதுக்கு பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 4400 mAh பேட்டரி கூடவே 55 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு பெரிய நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்துருச்சு. அது கூடவே இதனோட ப்ராசர், இந்த ப்ராசர் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் இந்த பிரைஸ் நம்ம பார்க்காத ஒரு ப்ராசர், ஸ்னாப்டிராகனோட 768G அப்படின்ற ஒரு 5G ப்ராசர் கொடுத்திருக்காங்க. இது ஒரு 7nm ப்ராசர். Adreno 620 அப்படின்ற GPU யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்னாப்டிராகனோட 750G விட கண்டிப்பா இது ரொம்ப நல்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். வேற ஒரு சில மொபைல்ஸ்லயும் நம்ம பார்த்திருக்கோம். சோ பெட்டரான பெர்ஃபார்மன்ஸோட இந்த மொபைல் வர போகுது. ஓவராலா இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைலா லான்ச் பண்ணிருக்காங்க. சரி, இதனோட பிரைசிங் இதுதான் ரொம்ப முக்கியம். பிரைசிங் பார்க்கும்போது 6GB 128GB வேரியன்ட் பேஸ் வேரியண்டா வருது. இத 20,000 லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஆஃபர் இருக்கு, இத பத்தி நான் அடுத்து சொல்றேன். அதே மாதிரி இதனோட 8GB 128GB வேரியண்ட 21,000 அப்படின்ற பிரைஸ்க்கும் 8GB 256GB வேரியண்ட 23,000 அப்படின்ற பிரைஸ்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே பிரைசிங் எல்லாம் ஓகே. மொபைலுமே நல்ல மொபைல் மாதிரி தெரியுது. இங்க AMOLED டிஸ்ப்ளே இல்ல அப்படின்றத தாண்டி இதுல ஒரு குறையும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. அது போக இந்த மொபைல்ல உங்களுக்கு ட்ரிபிள் சிம் ஸ்லாட் இல்லாம ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதாவது 2 சிம் கார்டு போட்டுக்கலாம் அல்லது ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். இது மட்டும் தான் இதுல இருக்கிற ப்ராப்ளமா இருக்கும். ஆனா பெஸ்டான ஆஃபர் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட சேல் 8ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது இன்னைக்கு மதியானம் 1 மணிலேருந்து இந்த சேல் ரன் ஆயிருச்சு. இதுல ரெண்டு பெஸ்டான ஆஃபர் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசானோட கூப்பன். ஆமா, 1000 ரூபாய் கூப்பன் கொடுத்துட்டாங்க. நீங்க இந்த மொபைலோட பேஸ் வேரியன்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கான கூப்பன் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணீங்கனாலே போதும் 19,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வாங்கிக்கலாம். அது போக உங்கள்கிட்ட ICICI கார்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல இன்னமும் 1500 ரூபாய் கம்மி பண்ணிக்கலாம். அதாவது இந்த மொபைலை நீங்க வெறும் 17,500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 17,500 ரூபாய்க்கு யோசிச்சு பாருங்க. ஒரு 120 Hz டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகன் 768G அப்படின்ற ஒரு நல்ல ப்ராசர், 64 MP கான கேமரா, அதே மாதிரி 4500 mAh பேட்டரி மட்டும் இல்லாம 55 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். எனக்கு என்னமோ இது புது பிராண்ட் IQoo அப்படின்னாலுமே ஒரு நல்ல ஒரு காம்படிட்டிவான பிரைசிங்ல ஒரு சூப்பரான மொபைலா எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனி OnePlusோட Nord CE தான் வராது. கண்டிப்பா அவங்க இந்த அளவு பிரைஸ் கம்மியா எட்டு வர மாட்டவே மாட்டாங்க. சோ பார்க்கலாம். அவங்க ஒரு 20,000 ரூபாய் அல்லது 21,000 ரூபாய்க்கு எட்டு வந்தாங்கன்னா கூட ஒரு நல்ல டீலா இருக்கும். பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை வாங்கிக்கலாம். ஒரு நல்ல மொபைலாக இருக்கும். இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.